நெமூரா என்கின்ற அந்த நிலை இன்றைக்கு வரும் நாட்களில் 125 ரூபாயாக 1 லிட்டர் பெட்ரோல் உயரக்கூடிய ஆபத்து இருக்கிறது. இன்றைய நிலவரப்படி 1 லிட்டர் பெட்ரோல் 104 ரூபாய் 54 காசுகளுக்கும், டீசல் 94 ரூபாய் 5 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதோடு இந்த விலை உயர்வு நின்றுவிடப் போவதில்லை. பெஞ்சமின் நெத்தன்யாகு என்கின்ற ஒரு தனி மனிதனால் உலகம் இன்று தற்கொலைக்கு செல்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய இந்த அழுத்தத்தை முழுமையாக அரபுகள் கைவிடும் வரை அந்த பிராந்தியம் சமாதானமாகாது. நேயர்களே, சென்னையில் பெட்ரோல் தற்போது 105 ரூபாய் 54 பைசா, டீசலு இந்திய மதிப்பிற்கு 94.5 பைசா இப்போ விற்பனை ஆகிட்டு இருக்கும்போது ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகிருக்கிறது. நெமூரா ரெக்கார்டட் ஃபார் எண்ணெய் நிறுவனங்கள் தற்போது நஷ்டத்தை சமன்படுத்துவதற்கு வருங்காலத்தில் லிட்டருக்கு 25 ரூபாய் வரை உயர்வு வர வாய்ப்பிருப்பதாக கடுமையான எச்சரிக்கை. எந்த நிறுவனம் என்றால் நெமூரா என்கின்ற அந்த நிலை இன்றைக்கு வரும் நாட்களில் 125 ரூபாயாக 1 லிட்டர் பெட்ரோல் உயரக்கூடிய ஆபத்து இருக்கிறது. இந்த புதிய விலை உயர்வு தற்போது பெட்ரோல் லிட்டருக்கு 84 காசுகளும், டீசல் விலை உயர்வு 91 காசுகளும் இன்னைக்கு அதிகரிக்கப்பட்டு தற்போது சென்னையில் இன்றைய நிலவரப்படி ஏற்கனவே உயர்த்திட்டாங்க. இன்னைக்கு 87 பைசாவும் 91 காசும் அதிகரிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துவாங்க. இதன் மூலம் சென்னையில் இன்றைய நிலவரப்படி 1 லிட்டர் பெட்ரோல் 104 ரூபாய் 54 காசுகளுக்கும், டீசல் 94 ரூபாய் 5 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதோடு இந்த விலை உயர்வு நின்றுவிடப் போவதில்லை. எண்ணெய் நிறுவனங்களின் நட்டத்தை தவிர்க்க பெட்ரோல் மற்றும் டீசல் விலை வரும் நாட்களில் 25 ரூபாய் வரை உயரலாம் என்று சர்வதேச நிதிச்சேவை நிறுவனமான நெமூரா வெளியிட்டுள்ள ஒரு அதிர்ச்சி தகவல் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்ச்சியை வெளியாக்கியிருக்கிறது. இன்றைக்கு புதுடெல்லியில் பெட்ரோல் 98 ரூபாய் 64 காசுகளாகவும், மும்பையில் 107 ரூபாய் 59 காசுகளாகவும், கொல்கத்தாவில் 109 ரூபாய் 70 காசுகளாகவும் உயர்ந்ததை நாம் இப்போது பார்க்கலாம். இந்த திடீர் விலை உயர்வுக்கு பின்னணியில் சர்வதேச அரசியலும் கடல்வழி விநியோக தடைகளும் முக்கிய காரணமாக இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அமெரிக்கா ஈரான் நாடுகளுக்கிடையான இந்த போர் தொடங்கியதை தொடர்ந்து உலகில் மிக முக்கியமாக கச்சா எண்ணெய் செல்லக்கூடிய இடங்கள், ஹெர்மூஸ் வளைகுடாவில் ஏற்படக்கூடிய பிளாக் ஹெட் மூலமாக உலகிலே இந்த அதிக விலை உயர்வு, மிக அதிக கச்சா எண்ணெய் போக்குவரத்து, அதுவும் இந்தியாவுக்கு வரக்கூடிய இந்த ஹெர்மூஸில் தான் தற்போது கடுமையான அனர்த்தம், போர், அடிதடி, வெடிகுண்டுகள் வீச்சு, கப்பற்படைகள், வேகப்படைகளின் நிலை இப்பொழுது அதிகரித்து வருகிறது. உலகிலே மிக முக்கியமான கச்சா எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹெர்மூஸ் நீரினை ஈரான் நாடு முடக்கியது. இதனால் உலக அளவில் கச்சா எண்ணெய் விநியோகச் சங்கிலி பாதிக்கப்பட்டு எண்ணெய் விலை கிடுகிடுகிடுகிடுவென உயர்கிறது. தற்போது பெட்ரோல் டீசல் விலை இந்த நெருக்கடியை எதிர்கொள்ள இந்திய அரசு ரஷ்யா மற்றும் வெனிசுவலா நாடுகளிடமிருந்து பிரீமியம் விலை கொடுத்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் 5 மாநில தேர்தல்கள் நடந்து வந்த காரணத்தினால வாக்கு கிடைக்காது, பொதுமக்களின் அதிருப்தியை தவிர்க்கும் பொருட்டும் 11 வாரங்களாக எரிபொருளுடைய விலைகளை
அரசு உயர்த்தவே இல்லை, அப்படியே வைத்திருந்தார்கள். இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு. மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, ஆசாம். இந்த இக்கட்டான சூழலில்தான் நாட்டு மக்கள் அனைவரும் எரிபொருளை மிக சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும், கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொரோனா காலத்தை போல தங்களது ஊழியர்களை ஒர்க் ஃப்ரம் ஹோம் அனுமதிக்க வேண்டும் என்றும், தங்கத்தை அதிக முதலீடு செய்யக்கூடாது என்றும் மோடி சில நாட்களுக்கு முன்பு உங்களுக்கு அறிவித்திருந்தார். இந்த அதிர்ச்சி நிலையில், தேர்தல் முடிந்த நிலையில் எண்ணெய் நிறுவனங்கள் விலை மீண்டும் உயரத் தொடங்கி கடந்த வாரம் 3 ரூபாய் உயர்த்தப்பட்டது. அது நிறுவனங்களின் ஒட்டுமொத்த உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்துதல் செலவை ஈடுகட்ட போதுமானதாக இல்லை என பொருளாதார தரப்பில், வல்லுநர்கள் தரப்பில் கோடிட்டு காட்டப்பட்டதை சுட்டிக்காட்டிய நெமுரா மற்றும் எலாரா கேபிட்டல் நிறுவனங்களின் கூட்டறிக்கை ஆய்வுகளின்படி, பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விற்பனை மூலம் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய அரசு நிறுவனங்களுக்கு நாளொன்றுக்கு 1380 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது என்பதையும் அரசு சார்பிலே சொல்லப்படுகிறது. இப்போ ஆட்டோ எரிபொருட்கள் மட்டுமின்றி எல்பிஜி, எல்என்ஜி இதெல்லாம் பார்ப்பீங்க நீங்கள். கேஸ் சிலிண்டர் ஒன்றுக்கு அரசு நிறுவனங்களுக்கு 420 ரூபாய் முதல் 670 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்படுவதால், எல்பிஜி மூலம் மட்டுமே தினமும் 200 முதல் 400 கோடி ரூபாய் வரை இழப்பீடு ஏற்படுகிறது. அதைத் தொடர்ந்து விமான எரிபொருள் விலையிலும் எந்த நிலையிலும் மாற்றமில்லாததால் கூடுதல் நிதி நெருக்கடி மத்திய அரசுக்கு உருவாகியுள்ளது. தற்போது இந்த பெரும் நஷ்டத்தை இப்படியே தொடர்ந்தால், இந்த பெரும் நஷ்டத்தை தாங்க முடியாத ஹிந்துஸ்தான் பெட்ரோலிய நிறுவனம் அடுத்த 2 ஆண்டுகளில், பாரத் பெட்ரோலியம் அடுத்த 4 ஆண்டுகளிலும், இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அடுத்த 10 ஆண்டுகளில் தங்கள் மொத்த முதலீட்டையும் இழந்து முடங்கி போகக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் நெமுரா எச்சரித்திருக்கிறது. இப்போ நல்லா புரிந்து கொண்டுன்னு உனக்கு நினைக்கிறேன். அதிகமாக மானியம் கொடுப்பது, விலை உயர்வை அவர்கள் கட்டுப்படுத்துறது. இப்போ இன்டர்நேஷ்னல் கிரைஸில் நாள் ஒன்றுக்கு 1000 கோடி அப்படிங்கிற அளவுக்கு இழப்பீடு ஏற்படுகிறது. மாதம் 30,000 கோடி. அப்போ வருஷத்திற்கு 3 லட்சம், 3.5-4 லட்சம் கோடி. இப்போ அந்த போர் முடியக்கூடிய தருவாய் வந்தார். இதை தவிர சுத்திகரிப்பு திறனை காட்டிலும் ரிஃபைன்ஸ், நமக்கு கேஸ், சமையல் மற்றும் சில்லறை விற்பனை சந்தையில் ரொம்ப அதிக பங்கு இருப்பதனால, ஹிந்துஸ்தான் பெட்ரோலிய நிறுவனம் ஒரு பேரலுக்கு $19 வரை நஷ்டமடைந்து மிக மோசமான நிலையில் உள்ளது. அதே நேரம் வலுவான டீசல் உற்பத்தி மற்றும் குறைவான சில்லறை விற்பனை காரணமாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் பேரலுக்கு $4, அது $19, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் $4. ஓரளவுக்கு அந்த நஷ்டத்தில் கொஞ்சம் முன்னேறி இருக்கிறது, சாதகமான நிலையில் உள்ளது. திரவ எரிபொருட்களின் விலை உயர்வு காரணமாக உள்நாட்டில் அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு விலையும் கிலோவுக்கு 2 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டு, ஐஜிஎல் மற்றும் எம்ஜிஎல் நிறுவனங்களின் வருவாய் அதிகரித்துள்ளது. இருப்பினும் நிறுவனங்கள் இவ்வளவு பெரிய நஷ்டத்தை சந்தித்த போதிலும், ஓஎம்சி பங்குகளின் மதிப்பு பங்குச் சந்தையில் பிரீமியம் விலையில் வர்த்தகமாவது சந்தையில் மிகப்பெரிய ஆச்சரியத்தை வல்லுநர்களிடத்தில் ஏற்படுத்தியது. இவ்வளவு பெரிய கிரைஸ் வந்த பிறகும் இதனுடைய ஷேர் அளவும் இப்படி இருப்பது எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம். ஏன்னா நாளை அது சரிப்படுத்தப்படலாம். கச்சா எண்ணெய் விலை சர்வதேச சந்தையில் தொடர்ந்து இதே உச்சத்தில் நீடித்தால், கடந்த 2026ஆம் ஆண்டு ரஷ்ய உக்ரைன் போரின் போது செய்தது போல எண்ணெய் நிறுவனங்களை காப்பாற்ற வரும் நாட்களில் தினமும்
சில காசுகள் வீதம். நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஒரு நாளைக்கு 20 விசா 30 விசா 20 விசா 10 விசா 5 விசா இப்படியே உயர்த்துவாங்க. பெட்ரோல் டீசல் விலை மக்களுக்கு தெரியாமல் சிறுக சிறுக உயர்த்தலாம், உயர்த்துவதற்கு அரசு திட்டமிடலாம் என்று சந்தையிலே நிபுணர்கள் கருதுகிறார்கள். ஆகவே தற்போது இந்த போரின் விளைவாக அமெரிக்காவும் ஈரானும் இவர்கள் 5 கோரிக்கை மறுத்தார்கள், அவர்கள் 4 கோரிக்கை மறுத்தார்கள். ஹெர்மூஸை எங்கள் கையில்தான் வைக்கப்படும் என ஈரான் சொல்லிவிட்டது. அதற்கான அதற்கான ரைட்ஸ் எங்களுக்கு தான் இருக்கிறது. இது இன்டகரல் சாவரினிட்டி, இன்டர்னல் பார்ட் ஆஃப் எங்களுடைய நாடு என்று அவர்கள் இந்த மேட் இட் வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட் வித்தவுட் எனி எரர். இப்பொழுது அதே விவகாரத்தில் என்ன நடக்கிறது தோழர்களே? இப்பொழுது நாம் பார்க்கின்ற அதே விவகாரத்தில் எந்த சமாதானம் ஏற்படுத்தாமல் அமெரிக்கா நேற்று கடுமையான படைகளை கொண்டு அங்கே அழுத்தம் கொடுக்க முயற்கிறார்கள். இன்று காலை 3 நாட்கள் இந்த சமாதானத்திற்கான இடைநிலை சொற்களை அமெரிக்கா தாமதப்படுத்தியிருக்கிறது. போரை ஆரம்பிப்பதை. இது அமெரிக்காவினுடைய பலகீனம்தான். ஏனென்றால் உலக செய்திகளின் அடிப்படையில் ஈரான் வலுவாக இருக்கிற நேரத்தில் அவர்களுக்குள்ள ஆயுத போட்டியை தாண்டி உலகத்தில் 1500 2000 மேற்பட்ட கப்பல்கள், யூரோப்பிய யூனியன் பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஆசிய வர்த்தகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எல்லாமே பாதிக்கப்பட்டு ஹெர்மூஸின் வழியாக அமெரிக்கா கண்ணாமூச்சி விளையாடுவது. பெஞ்சமின் நெத்தன்யாகு என்கின்ற ஒரு தனி மனிதனால் உலகம் இன்று தற்கொலைக்கு செல்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அரபுகள் இன்றைக்கு அச்சப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தவறான பழக்கத்தின் மூலமாக அரபுகள் இன்றைக்கு ஏமாந்து போயிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய இந்த அழுத்தத்தை முழுமையாக அரபுகள் கைவிடும் வரை அந்த பிராந்தியம் சமாதானமாகாது. எது எப்படியோ இன்றைக்கு பெட்ரோல் விலையின் உயர்வு, டீசல் விலையின் உயர்வு, எல்பிஜி சிஎன்ஜி கேஸினுடைய உயர்வு, இந்தியாவிலே ஆட்டோமொபைல் வாகனங்கள் உயர்வு, சமையல் செய்வதின் அந்த கேஸினுடைய விலை உயர்வு இந்தியாவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என நெமூரா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் சொல்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் மற்றும் மற்ற நிறுவனங்கள் 3 நிறுவனங்களுமே பெரும் இழப்பீட்டை நாளொன்றுக்கு பல ஆயிரக்கணக்கான கோடிகள் தொடர்ந்து பண்ண முடியாது. இப்பொழுது 104, 105, 108, 110 என்று ஏறுகின்ற போது ஒரு சராசரியாக காய்கறியினுடைய அளவு 50 ரூபாய் வந்துவிடும். எல்லாமே ஏறிவிடும். இறைச்சி, காய்கறிகள், பழப்பொருட்கள், மருந்துக்கள், எது டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் எந்த பொருளை நீங்கள் கொண்டு வருவீர்கள்? உரத்தை கொண்டு வர முடியுமா? டீசல் பெட்ரோலை கொண்டு வர முடியுமா? மருந்து பொருட்களை கொண்டு வர முடியுமா? வாகனங்களை கொண்டு வர முடியுமா? எல்லாமே ஏறிவிடும். எதுவுமே செய்ய முடியாது. அப்போ அரசாங்கம் ஏழை எளியவர்களுக்கு சம்பளத்தை உயர்த்த வேண்டும். சம்பளம் உயராத வரைக்கும் இதற்கு தீர்வு இல்லை. அப்படி ஒரு நிலையை நோக்கி இந்த நாடு சென்று கொண்டிருப்பது பெரும் ஆபத்து. காத்திருப்போம் அடுத்த செய்திகளோடு. நன்றி.